வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா எஃபியில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதை பற்றி தான் பேச போகிறேன். என்ன போஸ்ட்டுனா பாருங்கள், இதுதான் அந்த போஸ்ட்டு. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பொண்ணு ஒரு இது சொல்லுச்சு. அதாவது என்ன சொல்லுச்சு, அது ஓசி கேஸ்டில் இருக்காங்களாம். ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக சிஎம் ஆனால் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இல்லையா. ஸோ அந்த இதில் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இடஒதுக்கீடெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் ஓசியாக இருக்கிறதுனால எனக்கு எந்த இடஒதுக்கீடும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அதில் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிச்சு, நம்ம முடியை குறிக்கிற ஒரு அழகான தமிழ் வார்த்தையை சேர்த்து அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த ஒரு வார்த்தைக்கு வேணால் நான் கண்டனம் தெரிவிப்பேன். அந்த வார்த்தையை சொல்லாமல் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அந்த பொண்ணு சொன்னது 100% நான் அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்வேன். இந்த போஸ்ட்டை போட்டிருக்கிறவர் ரொம்ப அறிவாளிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கேப்ஷன் கொடுத்து போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா, தற்குறி ஓசி மேடம் தட்டில் ஓசியாக துட்டு விழும்போது சுகமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது தட்டில், அதாவது அந்த பொண்ணு வீட்டில் தட்டில் காசு வாங்கினாங்களா. அதாவது அந்த பொண்ணு கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவரோட பொண்ணா அப்படின்னு இவர் போய் நேரில் பார்த்த மாதிரியே போட்டிருக்காரு. அதாவது யார் இந்த பேர் என்னது, மிஸ்டர் சந்தோஷ் நடராஜன், அவர் தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுகிறீங்க மிஸ்டர் சந்தோஷ். அதாவது என்ன அப்படின்னா அந்த பொண்ணை பற்றி முழு டீட்டெயில் இவருக்கு தெரிஞ்ச மாதிரியும், இவங்க அந்த பொண்ணு வீட்டில் எல்லாருமே தட்டில் ஓசியில் காசு வாங்கி உடம்பு வளர்த்த மாதிரியும் என்னெல்லாம் பேசி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் போட்டிருக்கிற கமெண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னால் படிக்க முடியாது. நான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இப்போ வாயில் சொல்ல மாட்டேன். ஸோ நான் அது படிக்க விரும்பலை. ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவங்களை பொறுத்த அளவில் என்ன அப்படின்னா, ஓசி அப்படின்னாலே பிராமின் தான். பிராமின் அப்படின்னாலே கோயிலில் பூசாரி வேலை பார்த்து ஈஸியாக தட்டில் காசு சம்பாதிக்கிறவங்க தான். அப்படி கோயிலில் பூசாரி வேலை பார்க்குற அத்தனை பேருமே கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் தான். அப்படி கோடீஸ்வரர்களாக இருந்த அத்தனை பேருமே ஆங்கிலேயர்களுக்கு ஜால்ரா அடித்து கோடிக்கணக்கில் சொத்துக்களை வைத்திருப்பார்களாம். இதெல்லாமே அவங்களுடைய மைண்ட் செட்டு. இவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதாங்க. அவங்க அறிவாளித்தனம் அப்படிங்கிறது அவ்வளோதான். இந்த சந்தோஷ் மாதிரி ஆட்களெல்லாம் அவங்களுடைய அறிவாளித்தனம் அப்படிங்கிறது அவ்வளோதான். அதாவது என்ன, நான் சொன்னது தான் அவங்க மைண்டில் இருக்கும் எப்போவுமே. ஓசினா இவங்க தான், இவங்கன்னா இவ்வளோ காசு வச்சுருப்பாங்க, இவ்வளோ காசு இவங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா ஆங்கிலேயர்களில் காலை பிடிச்சி சம்பாதிச்சாங்க. இவ்வளோதான் இவங்களுடைய மைண்ட் செட்டு. வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓசி அப்படிங்கிறதுல 90% பேர் பிராமின் கிடையாது. ஓசி அப்படின்ற கேஸ்டில் வர்ற 90% பேர் பிராமின் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பொண்ணை தற்குறின்னு சொல்லியிருக்கணும். நீங்களே தற்குறியாக இருந்துட்டு அந்த பொண்ணை போய் தற்குறின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. அடுத்து என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கு அப்படிங்கிறத பார்த்து எனக்கு ஒரு 2-3 கமெண்ட்டுக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப மோசமாக பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வாசிக்க கூட விரும்பலை. ஸோ ஒரு டீசெண்டாக திட்டுனாங்க, இல்லை டீசெண்டாக அவங்களுடைய வன்மத்தை கக்கியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீசெண்டாக வன்மத்தை கக்குனவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நானும் ஓசி கேட்டகரியில் தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்குலாம் தெரியாது, ஓசினா பிராமின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரி, பிராமின்னா எல்லாருமே கோடீஸ்வரர்களாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கெலாம் பதில் சொல்லணுமா இல்லையா? ஏன்னா ஓசியை திட்டுறதுக்கு எல்லாரும் வந்துடுவீங்க. ஏன்னா மொத்தம் இருக்கிறதுல ஓசி கம்மி தானே. இருக்கிற மக்கள் தொகையில் ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா பர்சன்டேஜில் பார்த்தா கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ ஓசியை திட்டுறவங்க தான் அதிகம். எல்லாரும் சேர்ந்து ஓசியை திட்டுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களால் ஓசியில் வர முடியல. அதுதான் அதுக்கு முக்கியமான காரணம். நாங்களாம் வர வேணான்னு சொன்னால் மாற்றி எழுதியிருக்கலாமே, உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்பும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் அதர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துட்டு நீங்கள் வரலாமே. யாரும் வர வேண்டாம்னு உங்களை சொல்லவே இல்லையே. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது திருமலை மதின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு நாள் சிஎம் ஆனால் ஓசியில் இருக்கிறவங்களுக்கு முழு உதவித்தொகை உண்டு, ஆனால் அரசு வேலை கிடையாது.
கூலி வேலை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவாராம். சரி, நான் கேட்குறேன், அப்போ உதவித்தொகை வாங்குறவங்க அத்தனை பேருக்கும் அரசு வேலை கிடையாது, கூலி வேலை தான் செய்யணும்னு கொண்டு வந்துடலாமா? இல்லை, இவரோட மைண்ட் செட் அப்படி இருக்குது. அதாவது ஸ்காலர்ஷிப் வாங்கினா கூலி வேலை தான் செய்யணும் அப்படிங்கிறது இவங்களோட மைண்ட் செட், எங்களோட மைண்ட் செட் கிடையாது. ஸ்காலர்ஷிப் யாரெல்லாம் வாங்குறாங்களோ, இடஒதுக்கீடு யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களாம் கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறது இவரோட மைண்ட் செட். அதனால தான் அது வந்து வன்மமாக கமெண்ட்டில் வந்திருக்கு. அதாவது அரசு வேலை கிடையாதுன்னு சொல்லிடுவாராம் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களுக்கு. சரி, ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற அத்தனை காஸ்ட்டுக்கும் அரசு வேலை கிடையாதுன்னு சொல்லிடலாமா? எப்படி இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுகிறீங்க? அதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ பற்றிக்கிட்டு வருது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் 60% எடுத்தது 50% எடுத்தவங்கெல்லாம் படிக்கும் பொழுது நாங்கள் 90% வாங்கிட்டு காலேஜுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தோமே, அப்போ எங்களுக்கு எரிஞ்சிருக்காது? நாங்களும் யாரும் ஆங்கிலேயரை கால் பிடிச்சி கோடிக்கணக்காக சம்பாதிச்சு கோடீஸ்வரராக செட்டிலானவங்க கிடையாது. இந்த தலைமுறையில் தான் நாங்கள் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கே வந்திருக்கோம். சரியா? இன்னுமே தான் நாங்கள் சொந்த வீடு அப்படிங்கிறத ஒரு லோன் போட்டு வாங்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். லோன் போட்டு ஒரு சொந்த வீடு வாங்கி செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது இந்த தலைமுறையில் தான் நடக்குது. சரியா? அதனால் என்ன அழகாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாரு. உதவித்தொகை உண்டா, அரசு வேலை கிடையாதான், கூலி வேலை தான் பார்க்கணுமா? அப்போது ஸ்காலர்ஷிப் வாங்கின அத்தனை பேருக்கு அரசு வேலை கிடையாதுன்னு சொல்லுங்கள். அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? அது மாதிரி கூலி வேலை பார்க்க சொல்லுங்கள், அந்த தைரியம் இருக்கா? அப்போ உங்களை பொறுத்தளவில் கூலி வேலை அப்படிங்கிறது கேவலமான வேலை, அப்படி தானே? யார் தான் கூலி வாங்காமல் வேலை பார்க்குறாங்க சொல்லுங்கள்? கூலி வாங்காமல் யார் வேலை பார்க்குறாங்க? நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? சேலரின்னு சொல்லிக்கிறீங்களே, அதுக்கு தமிழில் கூலி தாங்க அர்த்தம். கூலி அப்படிங்கிறது கேவலமான விஷயமே கிடையாது. எல்லாரும் கூலிக்குத்தான், சம்பளத்துக்குத்தான் வேலை பார்க்குறோம். யாருமே சம்பளம் வாங்காமல் வேலை பார்க்கறது கிடையாது. எங்கே சொல்லுங்க பார்க்கலாம், கூலி வாங்காமல் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கூலிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ கேவலமான வார்த்தையாக போச்சா? இப்போ அடுத்த ஒரு அறிவாளி பாருங்கள். இவர்கள் சலுகையை மட்டும்தான் பார்க்கிறார்கள், ஆனால் உயர் சாதியில் இருப்பவர்கள் அதிகம் மத்திய மற்றும் மாநில அரசு வேலைகளில் இருக்கிறார்கள். சகோதரி சொல்வது போல் செய்துவிடலாம். ஓசி சமூகத்தை சேர்ந்த யாருக்கும் அரசு வேலை கிடையாது என்று அறிவிக்க சொல்லுங்கள். இதே தாங்க, அதே தான் நானும் சொல்கிறேன். ஸ்காலர்ஷிப் வாங்குற யாருக்கும் அரசு வேலை வேண்டான்னு சொல்லுங்கள். கரெக்டான கமெண்ட்டுங்க. யார் எழுதியிருக்கிறது? கோவிந்தராஜன் டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இது ரொம்ப சரியான ஒரு கமெண்ட்டுங்க, ரொம்ப சரியான கமெண்ட். ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களுக்கு அரசு வேலை கிடையாது, இது சரியான கமெண்ட். இந்த ஒரு கமெண்ட்டை மட்டும் நீங்கள் தைரியம் இருந்தால் இந்த ஒரு கமெண்ட்டை மட்டும் நடைமுறைப்படுத்தி பாருங்களேன், பார்க்கலாம். ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கிற யாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடையாதுன்னு சொல்லி பாருங்களேன். தைரியம் இருக்கா உங்களுக்கு? இருக்காது. ஓசி பீப்புளை மட்டும்தான் பேசுகிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தைரியம் இருக்குமே தவிர ஸ்காலர்ஷிப் வாங்குகிற எந்த பீப்புளையும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தைரியமே கிடையாது. ஏன்னா நீங்களும் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருப்பீங்க, அதனால தான். சரி, அடுத்ததாக இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, ப்ரெஸ்ஸுன்னு போட்டிருக்காரு பேர்லேயே. ஸோ மேபி ப்ரெஸ்லேருந்து இருக்கலாம், பத்திரிகைக்காரராக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அண்டு இவங்க என்ன கமெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, என்ன மாமி அப்படி சொல்லிட்டீங்க, மத்திய அரசு என்னும் பிஜேபியே ஓசி அரசு தானே, உங்கள் ஆட்சி தானே. உண்மையிலேயே மெஜாரிட்டி நாங்கள் தான் வருத்தப்படணும். மைனாரிட்டி ஓசி ஆட்சி அதிகாரத்தை கைவசம் வைத்திருப்பதை நினைத்து அப்படின்னு போட்டிருக்காரு. வருத்தப்படுங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? வருத்தப்படுங்க. நீங்கள் தானே ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறீங்க. இன்னுமா ஓசி மக்கள் மட்டும்தான் ஓட்டு உரிமை இருக்கிற மாதிரியும், ஓசி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு அவரை செலக்ட் பண்ண மாதிரியும் அப்படிலாம் பேசுகிறீங்க. ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுங்க. நாங்களுமே ஆட்சி மாற்றத்தை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். நான் ஓசி கேட்டகரியில் தான் இருக்கேன், ஆனால் நானுமே இப்போது மத்தியில் ஆட்சி மாற்றத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்காக அவங்க கேஸ்டோட அரசாங்கத்தை சம்மந்தப்படுத்திலாம் நான் பேச மாட்டேன். சரியா? ஸோ நானும் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், என் ஆட்சி மாற்றம் வந்தால்தான் நீங்கள் மாற்றம் வரும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் டைம்லேயும் சொல்லியிருக்கேன், எலெக்ஷன் நடந்த அன்றைக்கும் சொல்லியிருக்கேன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ நான் ஒரு ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க, நான் சொல்கிறேன் பிஜேபி அரசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இதை வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுகிறோம். உங்களை தான் கேவலப்படுத்திக்கிறதுங்க. இதில் வேறு ப்ரெஸ்ஸில் இருக்காராமா, யார் அவர் பேர் என்ன, சிவா ப்ரெஸ்ஸில் இருக்காங்களாம். ஸோ
ஸோ ப்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க செய்கிற அட்டூழியம் தான் இது அத்தனையுமே. அதாவது என்ன சொல்கிறது, ஓசி அப்படிங்கிற கேட்டகரி மேலே மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வெறுப்பை வந்து தூண்டுற மாதிரியே பேசுவாங்க ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா. அதாவது ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து வெறுக்கத்தக்கவர்கள், ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து கேவலமானவங்க, ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க நம்ம எப்போ பாரு வந்து கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கேவலப்படுத்தணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது ப்ரெஸ்காரங்க தான், வேறு யாரும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த ஜாதி வேண்டாம் மதம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள், குறிப்பாக இந்த திராவிடம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களோட வேலையே இதுதான். ஓசி பீப்புள் மேலே மற்ற எல்லாருக்கும் வெறுப்பை உண்டாக்குறது தான் இவங்களுடைய பேச்சு. இதில் வந்துட்டு மோடி வந்து மத வெறுப்பை தூண்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கழகத்திலேருந்து நேற்று வந்து டிவியில் போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த திராவிட கழகம் தான் ஓசி பீப்புள் மேலே வெறுப்பை தூண்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், உள்ளேருந்து அனுபவிச்சிட்ருக்கேன் நான். ஸோ அதனால நான் பேசுகிறேன். ஸோ சிவா ப்ரெஸ்ஸு, நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, அதனால் இப்படி தான் பேசுவீங்க. ஸோ உங்ககிட்ட வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது இந்த கமெண்ட் பாருங்கள். அதாவது நீ ஓசி தாண்டி, ஏன்னா உங்கள் தலைமுறையே பண்ணையார், அரசன், அப்புறம் இங்கிலீஷ்காரன் ஆகியோருக்கு என்னெல்லாம் வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படியெல்லாம் பணம் சொத்து சேர்த்து தலைமுறையாய் உட்காந்தாலும் தின்றீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தான் ஆப்பு ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஆப்பை ரெடி பண்ணலாம் வேண்டாம், இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து எங்களுக்கு ஆப்பை வச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஓசி பீப்புளுக்கு எதுவுமே நீங்கள் கொடுக்கறது இல்லை. நீங்கள் நான் ஆப்பு என்ன ரெடி பண்ணுறது, ஏற்கனவே நாங்கள் ஆப்பில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். நீங்கள் தான் வந்துட்டு ஜாலியாக இருக்கீங்க. ஓசி அல்லாத மக்கள் எல்லாருமே ஜாலியாக இருக்கீங்க. எல்லா கேட்டகரியும் நான் சொல்கிறேன், நான் ஒரு கேட்டகரி 2 கேட்டகரிலாம் சொல்லலை. ஓசி அல்லாத மக்கள் எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பர்சன்டேஜும் கம்மி பர்சன்டேஜ் எடுத்தால் உங்களுக்கு நிறைய சலுகையும் கிடச்சிரும், அது போக ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிரும். இப்போ நாங்களாம் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, எங்களுக்கு வந்து வசதியும் கிடையாது, இதுக்கு முன்னாடி படித்த பட்டதாரியும் எங்கள் வீட்டில் கிடையாது, எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஆப்பில் தான் இருக்கோம். இதில் நீங்கள் புதுசாக வந்து ஆப்பெல்லாம் க்ரியேட் பண்ண வேண்டாம் மிஸ்டர் சண்முகம். ஸோ இது வந்து ரொம்ப இப்போ தான் ஆப் ரெடி பண்ணுற மாதிரி பேசுகிறாரு பாருங்களேன். ஏற்கனவே வந்து உலகத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆப்பு வைக்கிறது ஓசிக்கு மட்டும்தான் வைப்பாங்க, வேறு யாருக்கும் இங்கே வந்து அரசாங்கம் ஆப்பு வைக்கிறதே கிடையாது. சுதந்திரம் அடைஞ்ச நாள்லேருந்து நான் சொல்கிறேன், இப்போ நேற்று கிடையாது, சுதந்திரம் அடைஞ்ச நாள்லேருந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இவர் பாருங்க, இவர் வந்து ஒரு பெரிய இது மாதிரி பேசுவார். இந்த ராகுல் ஜெய் பீம் அப்படின்னா, நீ ஓசி தான் பார்த்தாலே தெரியுதான். பார்த்து எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? பார்த்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ என்னை பார்த்து கண்டுபிடிப்பீங்களா சொல்லுங்கள்? பிராமின்னா கண்டுபிடிச்சிருவீங்க, அவங்க வந்து பாஷை பேசுவாங்க, பிராமின் பாஷை பேசுவாங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. என்னையை பார்த்து கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிக்க முடியாதுல்ல, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்லலைன்னா நான் ஓசி கேட்டகரிங்கிறது உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ ஓசி கேட்டகரியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க பிராமின் கிடையாது. அவங்க வந்து இருக்கிறது வந்து ஒரு 10% கூட இருக்க மாட்டாங்க. மீதி எல்லாமே வந்து நான் பிராமின் தான் இருப்பாங்க ஓசியில். உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசும்போதே உங்கள் அறிவாளித்தனம் என்னன்னு எனக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவர் பாருங்கள், அது என்ன பேர், சியான் செல்வம் விசிகேன்னு போட்டிருக்காரு. சரி ஓகே, இருந்துட்டு போட்டோம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த நாய் வந்து அப்போது எஸ்சியில் இருக்கிறவனை கல்யாணம் செய்து கொள்வாளா? அப்போ மட்டும் ஓசி இருக்கிறவன் தானே வேணும்னு இருக்கும், ஓசிக்கு போகிற. இதெல்லாம் வந்து என்னங்க கமெண்ட்டு? இவ்வளோ பேசுகிற நாய் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லாது, சாதின்னு ஒன்று இருப்பதால் தான் இடஒதுக்கீடு ஒன்று இருக்குது, தற்குறின்னு போட்டிருக்காரு. ஆக்சுவலி இவர் தான் தற்குறி. இதுக்கு 4 அதோ என்னெல்லாமோ பேட் வேர்ட்லாம் வந்திருக்கு. சரி ஓகே, இதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தாங்க அறிவாளித்தனமாக பேசுகிறீங்க. ஜாதியை ஒழிக்கணும் தான் நாங்களும் சொல்கிறோம், இடஒதுக்கீடே வேணாங்க. பசங்க வந்து ஸ்கூலில் என்ன மார்க் வாங்குறாங்களோ அது அடிப்படையில் காலேஜில் இடம் கொடுங்க. கேஸ்ட் பேஸில் எதுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் முதல்ல? ஜாதியை ஒழிக்கணும் தானே நாங்களும் சொல்கிறோம். வேண்டாங்க, அங்கே காஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை எடுத்துருங்கன்னு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு புரியலையே, உங்கள் அறிவாளித்தனம் அப்படி இருக்குது, உங்களுக்கு புரியல. இதில் வந்து அந்த பொண்ணை வந்து நீங்கள் அதாவது தப்பான வார்த்தைகளை பேசிட்டு அந்த பொண்ணு அவமானப்பட்டுருமா? கிடையாது, நீங்கள் தான் அவமானப்பட்டு நிற்கிறீங்க. சரியா? அதாவது வந்து வேறு கேஸ்டில் கல்யாணம் பண்ணிப்பாங்களா?
நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் வந்து 90% மார்க் வச்சுருக்கேன். எனக்கு வந்து நாங்கள் செட்டிலும் ஆகலை, எனக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் நான் செட்டில் ஆகலை. ஏன்னா என் வீட்டில் இதுக்கு முன்னாடி படித்தவங்களும் கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, ஒரு இடம் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறாரு, நீ வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணுவியா? என்னங்க கேள்வி இது? படிப்பை பற்றி பேசுனா படிப்பை பற்றி மட்டும் பேசுங்க. படிப்பு கிடைக்கலன்னு ஒருத்தர், இதே ஒரு எஸ்சி எஸ்டி பிசி ஓபிசின்னு இருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா நீங்கள் இந்த மாதிரி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க தானே. ஒரு பழங்குடியின மக்கள்ல இருந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி கேட்டிருந்தா, எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, வேற யாரோ வந்து எஸ்சி கோட்டான்னு போட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்களா இல்லையா? அவங்க கிட்ட போய், ஏன் நீ அந்த காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, அந்த ஆளை நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, உனக்கு கிடைச்சிருக்குமே, நீ ஏன் பழங்குடியினராக இருக்க, நீ ஏன் அங்கே இருக்க, வா வெளியில் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்பீங்களா? முட்டாள்தனமா இல்லை நீங்கள் கேட்டது? இவ்வளோ முட்டாள்தனமாவா பேசுவீங்க? படிப்பை பற்றி பேசினா வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கணுமா? இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஸ்காலர்ஷிப் கொடுப்பீங்களா? ஓசி கேட்டகரிக்கே ஸ்காலர்ஷிப் கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கும், நீ இன்டர் காஸ்ட் பண்ணிக்கிட்டா உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சமாவது லிங்க் இருக்கா? படிப்பை பற்றி பேசுனா அது வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களாம். அவங்களோட கேவலமான புத்தியை தான் காமிக்குது. அவங்க புத்தி அப்படி தானே போகும். நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோமோ அப்படி தான் நம்ம புத்தி போகும். அந்த மாதிரி தான் இந்த சியான் செல்வம் அவங்களுக்கும் அப்படி தான் புத்தி போகுது. அடுத்தது வந்து இந்த இதை பாருங்கள், முகமது சலீமா முட்டாள் பிராமின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர் பார்த்தாரு, இவங்க ஃபேமிலியில் எல்லாம் அறிவாளி, அப்படியே அறிவாளித்தனமாக பேசுவதாக நினைத்து கொண்டு அடுத்தவர்களை முட்டாள்னு சொல்லுவாங்க தான் அதிகம். இப்போ நானும் சொல்கிறேன், எனக்கு வந்து திட்டுறதுக்கு வேறு வார்த்தை கிடைக்கல. அவங்க சொன்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் என் வாயில் வராது. அதனால நான் முட்டாள் அப்படிங்கிறது அதையும் கூட அறிவாளின்னு சொல்லிக்கிறேன், அறிவாளித்தனம்னு சொல்லிக்கிறேன். எனக்கு அது முட்டாள்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. இருந்தாலும் சொன்னேன், அவர் வந்து ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு, அதனால சொன்னேன். இருந்தாலும் சொல்கிறேன், மற்ற கேஸ்ட்டு வந்து முட்டாளுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து அவ்வளோ முட்டாளாக இருப்பீங்க. ஸோ அடுத்த கேஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க முன்னேறி போய்கிட்டே இருக்காங்களே, நம்ம முன்னேறாமல் அதே இடத்துல தானே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தரை கையை காமிச்சிக்கிட்டு. இல்லை, என்ன தான் படித்தாலும் என்ன தான் படிப்பறிவு கிடைச்சாலும் அடுத்தவனை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு வந்து தூக்கமே வராது. மிஸ்டர் முகமது சலீம் அவங்க வந்து முட்டாளா இல்லை நீங்கள் அறிவாளியாங்கிறத யோசிச்சுக்கோங்க. அடுத்தது அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, கார்த்தி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எவ்வளோ வன்மம் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, இதெல்லாம் எப்படி மற்ற பசங்கக்கிட்ட சகஜமாக பழகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, இந்த போஸ்ட்லேயே நீங்கள் எடுத்து பாருங்களேன், வன்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த போஸ்டில் இருக்கிற கமெண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவங்களுக்குலாம் என்ன தெரியுமா, ஓசினா அப்படியே மேலே இருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் கீழே இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பு இவங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது அவங்களாம் மேலே இருக்காங்களே, இவங்களை எப்படியாவது கேவலப்படுத்திடணும் அப்படிங்கிற அந்த வன்மம் தான் இந்த போஸ்டில் முக்கால்வாசி தெரிஞ்சது. எனக்கு அந்த வன்மம் தான். அது என்ன கமெண்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஓசியில் இருக்கிறவளுக்கு எதுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓசியில் இருக்கிறவளுக்கு எதுக்கு ஸ்காலர்ஷிப்? நல்ல கேள்வி தாங்க. என்னை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, ஓசியில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எந்த ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கல, எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. இப்போ நாங்களாம் வந்துட்டு லோயர் மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருந்து தான் வர்றோம். ஸோ அப்படி வந்தும் கூட நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம், எங்களால் முடியுது. சரியா? ஸோ எங்களை எவ்வளோ தான் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்காம எவ்வளோ தான் கேவலப்படுத்தினா கூட அதெல்லாம் வந்துட்டு தாண்டி நாங்கள் வர்றோம், எங்களால் வர முடியும் அப்படிங்கிறது தான் ஓசி பீப்புள். ஸோ ஓசியில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஸ்காலர்ஷிப்பு? கரெக்டு தான், ஸ்காலர்ஷிப் தேவையில்லை. ஏன்னா ஸ்காலர்ஷிப் இல்லாமலே உங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தேவையில்லை. ஸோ இந்த கமெண்ட்டுக்கு யார் அது, மகாலட்சுமி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது இதுதான், ஒரே ஒரு விஷயந்தான். ஓசியில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஸ்காலர்ஷிப்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஓசினா யாருன்னு தெரியுமா? ஓசியில் எதையுமே வாங்காதவங்க தான் ஓசி. ஓசியில் வர ஸ்காலர்ஷிப் எதையுமே வாங்காதவங்க தான் ஓசி. சரியா? அப்போ நீங்கள் நிறைய ஓசி வாங்கியிருக்கீங்க மிஸ் மகாலட்சுமி.
ஸோ இந்த மகாலட்சுமி வந்து ஐடி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு கூட தெரியல, ஃபேக் ஐடியா இருந்தால் கூட இருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓசியில் இருக்கிறவளுக்கு எதுக்கு, அது கூட இருக்கிறவளுக்கு ஓசியில் இருக்கிறவளுக்கு எதுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க நிறைய ஓசியில் வாங்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ இது ஓசி அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ மகாலட்சுமி வந்து நிறைய ஓசியில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. சரி, அடுத்தது வந்து என்னென்னா, மணிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருனா, ரொம்ப புத்திசாலித்தனமாக, எங்கள் அப்பாவே உங்கள் அப்பாவை ஐயாசாமின்னு சொல்லுங்க, எங்களுக்கு ஸ்காலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நான் கேட்குறேன், அப்படி சொல்லிட்டாக்குல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை தெரியாமல் கேட்குறேன், சொல்லுங்கள். ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அங்கே வந்து மேனேஜராக இருக்கிறவனுக்கு குட் மார்னிங் சொல்கிறீங்க, அவன் என்ன கேஸ்ட்னு உங்களுக்கு தெரியுமா? யாராக இருந்தாலும் குட் மார்னிங் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட்டோ இல்லை வந்து நம்மளுக்கு அடுத்து இதுவோ பதவி உயர்வோ வேணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நம்ம குட் மார்னிங் போட்டு சலாம் அடிச்சு தான் ஆகணும். பண்ணுறீங்களா இல்லையா? வேலைக்கு போகிறீங்களா இல்லையா மிஸ்டர் மணிமாறன்? மணிமாறன் வேலைக்கு போவாராதான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தா அப்படி தான் தெரியுது, வேலைக்கு போகிற ஆள் மாதிரி தான் தெரியுது. ஸோ வேலைக்கு போகிறவங்க கிட்ட எத்தனை பேர்கிட்ட சலாம் போடுறீங்க? இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக தான் எத்தனை கிளையண்ட் கிட்ட சிரித்து பேசுகிறோம் நம்ம. அப்போ அதுக்கெல்லாம் பேர் என்ன? அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வராதா? இங்கே வந்துட்டு அவங்க அந்த பொண்ணோட அப்பா இந்த இவங்களோட அப்பா காலில் வந்து விழணுமா? என்னங்க இது? அப்போ உங்களுக்கு எவ்வளோ வன்மை இருக்குது? அந்த ஆள் சொன்னார் பார்த்தீங்களா, எவ்வளோ வன்மை இருந்தால் அந்த பொண்ணு இப்படி பேசும். அப்போ இந்த கமெண்ட்டுக்கு பேர் என்ன? வன்மை இல்லாமல் வேற என்ன? ஓசியில் இருக்கிறவளுக்கு எதுக்கு ஸ்காலர்ஷிப்னு கேட்குறாள் அந்த மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் என்ன? அவங்களுக்கு இருக்கிறது வன்மம் தானே. இது வந்து உங்கள் அப்பாவை எங்கள் அப்பா காலில் விழ சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் வன்மம் தானே. அந்த பரம்பரையில் யாருன்னா அந்த மாதிரி ஆண்டவர்கள் இருந்தார்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் அந்த ஆண்ட பரம்பரையிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? பிராமின் மட்டும்தான் ஆண்ட பரம்பரையிலேருந்து வந்தாங்களா? ஓசி மட்டும்தான் ஆண்ட பரம்பரையிலேருந்து வந்தாங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறவங்க எல்லா காஸ்ட்லேயும் இருக்காங்க. சும்மா வந்துட்டு நீங்கள் தான் வந்து அப்படி இருந்தீங்க, நீங்கள் தான் ஆங்கிலேயருக்கு அப்படி பண்ணீங்க, வந்து என் காலில் விழுலாம் சொல்கிறது வந்து பயங்கர புத்திசாலித்தனங்க. அந்த மணிமாறனுக்கு வந்து மதியே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, உனக்கு வேணும்னா நீ போராடு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இவர் சொல்லியிருக்காரு. இவர் பேர் வந்து எல்பி ஜீவ்ஸா ஏதோ ஒரு பேர். ஓகே, உனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா அதுக்காக ஃபைட் பண்ணணும், போராடு, அதை விட்டுட்டு அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வைத்தறிச்சல் படுறையா அப்படின்னு கேட்டிருக்காரு. வைத்தறிச்சலா எங்களுக்கா? அப்புறம் ஏன் இவ்வளோ வன்மம்? கமெண்ட்டில் பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கவங்கள எங்கள் வீட்டில் காலைல விட சொல்லுன்றாங்க, உங்களுக்கு எதுக்கு ஸ்காலர்ஷிப்ன்றாங்க. யாருக்கு வைத்தறிச்சல்? யாருக்கு வைத்தறிச்சல்? உண்மையிலே நான் சொல்கிறேன், ஓசி பீப்புளை விட ஓசி பீப்புளை பார்த்து மற்ற எல்லா காஸ்ட்டுக்கும் வைத்தறிச்சல் இருக்குது. உண்மைதான். ஏன்னா வந்துட்டு இங்கே வேறுபாடு அப்படிங்கிறது இன்னும் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. அதன் வந்து ஓசி பீப்புள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, மற்ற எல்லாரும் பார்த்து ஓசி பீப்புளை பார்த்து ஓசி கேட்டகரியா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுலேயே உள்ளே வந்து வன்மை வந்துடுது. நமக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம படித்தா நம்ம கார் பங்களா அப்படி இப்படின்னு வந்தாலும் இந்த ஓசி கேட்டகரிக்கு வர முடியலையே அப்படிங்கிற நினப்பு தான் இங்கே வந்து இந்த கமெண்ட்டில் வந்து கொட்டி வச்சுருக்காங்க எல்லாரும். சரியா? ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, போராடு, அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்குள்ளது ஏன் கேன்சல் பண்ணுற? கேன்சல் பண்ணுறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன தெரியுமா சார்? அவர் பேர் என்னது? எல்பி ஜீவ்ஸ்ன்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த பேர் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ ஓகே, ஓகே, அதாவது நீ போராடுன்னு சொல்கிறீங்க சார், போராடலாம், பரவாயில்ல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஸ்காலர்ஷிப்லேயே வேண்டாம் அப்படின்றாங்க. எந்த இதுக்கும் கொடுக்காத, யாருக்குமே கொடுக்காது ஸ்காலர்ஷிப்பு. மார்க் பேசிஸில் மட்டும்தான் உனக்கு காலேஜில் சீட்டுன்னு சொல்ல அந்த தைரியம் ஏன் வர மாட்டேங்குது உங்களுக்கு? மார்க்ஸ் பேசிஸில் மட்டும்தான் சீட்டுன்னு சொல்கிற தைரியம் ஏன் வர மாட்டேங்குது உங்களுக்கு? இப்போ நான்லாம் படித்து வந்திருக்கேன்னா எனக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து போன தலைமுறையெல்லாம் பட்டதாரியெல்லாம் யாரும் கிடையாது. நான் படிச்சிருக்கேன், 90% மார்க் வாங்கியிருக்கேன்னா எனக்கு அங்கே ஏதாவது ஒரு இடம் கிடைக்க வேண்டும்.
அது கிடைக்கல அப்படிங்கிறது அநீதி தான். ஸோ அதை வந்து நீ வந்து போராடு அப்படின்னா, போராடு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேச்சில் தாங்க ஆரம்பிக்கணும். போராடுன்னு சொல்கிறீங்க சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு பேச்சில் தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா? ஸோ நீங்கள் சொல்கிற அந்த போராடு அப்படிங்கிற வேலையை தான் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு சரியா? ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புரியாமல் வந்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுதோ அதையே திரும்பி பண்ண சொல்கிறீங்க. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இது வேறு விதமான ஒரு என்ன சொல்கிறது, மழுப்பல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாராயணன் வேலு அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, ஆதங்கம் புரிகிறது, துணிவிருந்தால் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளவும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை உண்டு. எதுக்காகங்க பண்ணணும்? எல்லாருமே சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு தான் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வாங்குறீங்களா? நான் கேட்பேனா இல்லையா? எல்லாருமே சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு தான் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களா? படிப்புல இருந்து வேலையில இருந்து எல்லாத்துலேயுமே ஜாதி மறுப்பு செஞ்சவர்களுக்கு மட்டும்தான் இங்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா? அது என்ன ஓசி பீப்பிள்லாம் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போகுது? ஜாதி மறுப்பு பண்ணு, ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. திருமணத்தை பற்றியே இங்கே பேசலையே. படிப்பை பற்றியும் வேலை வாய்ப்பை பற்றியும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் திருமணத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா எவ்வளோ பிற்போக்காக சிந்தனை பண்ணுறீங்க நீங்கள். கல்வியை பற்றி பேசுனா கல்வியை பற்றி மட்டும் பேசுங்க, வேலை வாய்ப்புனா வேலை வாய்ப்பை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு நீ வேற சாதியில் கல்யாணம் பண்ணு, நீ சாதி மறுப்பு திருமணம் பண்ணு. எதுக்கு? சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்னு கொண்டு வாங்களேன். அப்போது கொண்டு வாங்களேன், மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லுங்களேன். அது சொல்ல மாட்டீங்கல்ல. அப்புறம் எங்கேருந்து வந்தது இந்த கமெண்ட்டு? கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த நினப்பெல்லாம் வரும். கேவலப்படுத்துகிற இவங்களை எப்படியாவது கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களால் வந்து வேலிட் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து சாதி மறுப்பு திருமணம், கலப்பு திருமணம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்ககிட்ட எந்த பாயிண்ட்டும் இல்லை, அதனால தான் வந்துட்டு சாதி மறுப்பு திருமணம் பண்ண சொல்கிறீங்க மிஸ்டர் நாராயணன் வேலு. ஸோ இது வந்து சரியான ஒரு இதே கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு மழுப்பல் இருக்குது. மழுப்பல்னு சொல்ல முடியாது, அந்த மழுப்பலுக்கும் அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல் மழுப்பல் இது. ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த கமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் கொடுக்க வேண்டும், உதவித்தொகை ஊக்கத்தொகையெல்லாம் பொருளாதார அடிப்படையில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்குறதுக்கு என்னமோ இவர் வந்து சரியாக தான் பேசுகிறாரு அப்படின்னு தோணும். எனக்கே ஃபஸ்ட் டைம் இதை படிக்கும்போது அப்படி தான் தோணுச்சு. தப்பு. நீ வந்து இடஒதுக்கீடு கொடுத்தேன்னா அங்கே வந்து திறமைக்கு மதிப்பு இருக்காது. இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே வந்துட்டு திறமையை மதிக்காத ஒரு தன்மை தான். திறமைக்கு மட்டும்தான் மதிப்புன்னா மார்க் பேசிஸில் மட்டும்தான் இடம் கொடுக்கணும். நீ கொடுக்க வேண்டிய இது இன்ஜினியரிங் சீட்டாக இருக்கட்டும், காலேஜ் சீட்டாக இருக்கட்டும், மெடிக்கல் சீட்டாக இருக்கட்டும், அரசு வேலையாக இருக்கட்டும், எல்லாமே மார்க் பேசிஸில் மட்டும்தான் கொண்டு வர்றது தான் வந்து அந்த என்ன சொல்கிறாங்க, சமூக நீதின்றாங்களே, அந்த சமூக நீதி அப்படிங்கிறது மார்க் பேசிஸில் மட்டும்தான் கொண்டு வர்றது தான் வந்துட்டு சமூக நீதி. இவங்க இந்த 10% கொடுத்துடலாம், இவங்களுக்கு 20% கொடுத்துடலாம், அவங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க சரி, அவங்களுக்கு உண்டான மார்க்கு பர்சன்டேஜ் எவ்வளோ வச்சுருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் 90% மேலே வாங்கினாலும் வந்து இடம் கிடையாது. 93%, 94% வச்சுருக்கீங்க. இதுவே வந்துட்டு கீழே போக போக எங்களுக்கு அடுத்த கேட்டகரிக்கு போனாலே அது வந்து 70% ஆயிடுது. அதுக்கு அடுத்த கேட்டகரிக்கு போனால் 60, அடுத்த கேட்டகரிக்கு போனால் 50. எல்லாருமே ஒரே ஸ்கூலில் தாங்க படிக்கிறோம். நான் சொல்கிறேன், எல்லாருமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறோம். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் சரிங்களா? ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் SC ST கோட்டா, ஓபிசி கோட்டாலெல்லாம் வர்றாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இது இருக்குது, வசதி இருக்குது. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வசதி இருக்கிறவங்களுக்கு எதுக்குங்க இடஒதுக்கீடு? இப்போ நாங்களாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம், எங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. ஸோ எங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு இல்லை? இதை தான் நாங்கள் கேட்குறோம். இது உங்கள் யாருக்குமே புரியாதுங்க. எந்த அறிவாளிக்கும் இது புரியவே புரியாது. அதாவது இவர் சொல்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கலாம், அதாவது பொருளாதார அடிப்படையில் ஊக்கத்தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை வேணால் ஏற்றுக்கலாம். அப்படியும் கூட ஊக்கத்தொகை அப்படிங்கிறது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுக்கணும். அண்ட் நானே வந்து ஸ்கூலில் பார்த்துருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூல்லையே வந்துட்டு எங்களோட வசதியானவங்களாம் ஊக்கத்தொகை வாங்குறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறது, பொருளாதார அடிப்படையில் கொடுக்குறது அதெல்லாம் அவசியம் இல்லைங்க. நாங்கள் படித்து கஷ்டப்பட்டு மார்க் வாங்குகிறோமா, அந்த மார்க்குக்கு மதிப்பு கொடுத்து எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா போதும்.
வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. நீங்கள் பணத்தை கொடுக்காம போ, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா வந்துட்டு எங்களை பொறுத்தளவில், நான் படித்த ஸ்கூலில் பொறுத்தளவில் ஒரு வீட்டில் 3 வேளை சாப்பாடு இருந்தால் அவங்க தான் பணக்காரங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து படித்து வந்திருக்கோம். 3 வேளை சாப்பாடு இருந்தால் அவங்க பணக்காரங்க எங்களை பொறுத்தளவு. உங்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ 3 வேளை சாப்பாடு இருக்கா ஒருத்தர் வீட்டில், அவங்க பணக்காரங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய ஆதங்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்கிறீங்கள, நான் வந்து வேறு காஸ்ட்டு யாராவது பேசிட்டாங்கன்னா சொல்கிறீங்களே, அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் அது புரியும் அப்படின்றீங்களே, அதே தான் ஓசி பீப்புளுக்கும் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை வந்து நீங்கள் தூக்கி வச்சிடுறீங்க, நீங்கள் வந்து இப்படின்னு தூக்கியே வச்சிடுறீங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஓசி அப்படிங்கிறது வந்து உயர் ஜாதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு குவாலிஃபிகேஷனை தவிர வேறு எதுவுமே ஓசியில் கிடையாது. ஸோ இது ஒன்று மட்டும்தாங்க அதில் இருக்குது. இதுவும் கூட வந்துட்டு இப்போ நீங்களாம் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கேஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதர் கேஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா அழகாக வரலாம், வாங்க, ஆல் ஆர் வெல்கம். ஓசி வந்து எல்லாருக்கும் தான். ஓசி அப்படிங்கிறதே வந்துட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அழகாக ஓசிக்கு வரலாம். ஓசியில் இருக்கிறாங்கன்ற அந்த மைண்ட் செட்டை வந்து முதல்ல கேன்சல் பண்ணுங்கள். ஸோ யார் வேணால் எப்போ நினச்சா கூட ஓசிக்கு வரலாம். ஓசிக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையே இல்லை. இங்கே வந்து போய் ஓசி அப்படின்னு போட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் காமி, ஜாதி சர்டிஃபிகேட் காமி அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ அது வந்து கோட்டா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான், ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ அது தேவையில்லை அப்படிங்கிறப்போ நம்மளும் ஓசி அப்படின்னு போட்டுட்டு நம்ம பேசாமல் வந்துட்டு, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உயர்ந்த ஜாதி, அதுக்கு எல்லாருமே வந்துடலாம், வாங்கன்றேன் நான். அது வர்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையே. ஸோ ஃபைனலி வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 கமெண்ட் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன கமெண்ட் அப்படின்னா, ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு தேவையா தேவையெனில் இடஒதுக்கீடு பெறும் சாதிக்கு மதிப்பு இருக்காது, கீழ்த்தரமாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மகா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இதுதான். ஆனால் நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் சொன்னேன்ல அந்த கருத்து தான். அதாவது நான் என்ன சொன்னேன், ஸ்காலர்ஷிப் வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே உயர் ஜாதிக்கு வந்துடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதையே கொஞ்சம் உல்ட்டா பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை, நீ ஸ்காலர்ஷிப் வாங்கினா உன்னை கீழ்த்தரமாக தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது கீழ்த்தரமாக நாங்கள் நினைக்கலைங்க, எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கே தவிர இவங்களாம் கீழ்த்தரமானவங்க நாங்கள் நினைக்கல. இன்னும் சொல்லப்போனால் எங்களை விட அதிகமாக படிக்கிறாங்க, எங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வந்துட்டு எங்களையே ஏறி மிதிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்ல, நான் இப்போ தான் சொன்னேன், அதுக்கு உண்டான வழக்கம் நான் இப்போ தான் சொன்னேன். ஸ்காலர்ஷிப் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓசிக்கு வந்துடுங்க, எல்லாருமே உயர் ஜாதி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ அதையே தான் வந்து சேர்மகாராஜா வந்து உல்ட்டா பண்ணி தலைகீழ சொல்லியிருக்காரு. நீ இடஒதுக்கீடு வாங்கினா உன்னை வந்து கீழ்த்தரமாக தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, ஓசியாக இருக்குல்ல, நீ வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கினா உன்னை கீழ்த்தரமாக நினைப்பாங்கன்னு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. மற்றபடி வேறு எந்த காஸ்ட்டுக்கும் அவர் சொல்லலை, வேறு எந்த ஸ்காலர்ஷிப் வாங்குற கேஸ்ட்டுக்கும் அவர் சொல்லலை. அந்த பொண்ணுக்கு நீ வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டேன்னா உன்னை கீழ்த்தரமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதில் மறைமுக அர்த்தம் ஒன்று இருக்குது. யார்? சேர்மகாராஜா. இதில் வந்து ஒரு மறைமுக அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் வாங்குற அத்தனை பேரையுமே நம்ம கீழ்த்தரமாக தான் நினைக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தமும் இந்த கமெண்ட்டில் வருது. அந்த பொண்ணு கேவலப்படுத்துகிறதா நினச்சிட்டு ஸ்காலர்ஷிப் வாங்குற அத்தனை பேரையும் நீங்கள் கேவலப்படுத்திட்டீங்க ராஜா. இதில் வந்து என்ன சொல்கிறது, இதை கமெண்ட்டுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் ஒரு கமெண்ட் வந்து நான் சொல்கிறேன், ஏன்னா என்ன மாதிரியே ஓசியில் இருக்கிறவங்களையும் இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நான் எடுத்து சொல்லணுமா இல்லையா? ஸோ இதுதான் அந்த கமெண்ட். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பன்னி பூவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நோ பிராமின்ஸ் நிறைய பேர் ஓசியில் நான் பிராமின்ஸ் நிறைய பேர் வந்து ஓசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தாங்க உண்மை. நான் பிராமின்ஸ் தான் அதிகம் ஓசியில். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஓசினாலே பிராமின் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாதுங்க. இல்லை அடுத்த ஒரு கமெண்ட் இருக்க, முக்கியமான கமெண்ட். என்ன கமெண்ட்னா பாருங்கள். அடுத்து வந்து தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஆம், தமிழகத்தில் 79 சாதி பிரிவுகள் ஃபார்வர்ட் காஸ்ட், அதில் 2 தான் பிராமணர்கள், மீதி 77 பிரிவுகள் நான் பிராமின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. இது வந்து முக்கியமான தகவல்.
நீங்கள் ஓசின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஓசியில் 79 கேஸ்ட் இருக்குங்க மொத்தம். இந்த 79 கேஸ்ட்டில் 2 பிரிவு தாங்க பிராமின். யோசிச்சு பாருங்க, நீங்கள் பிராமின் குதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த 79ல் 2 பிரிவு தான் பிராமின்க்கு. மித்து 77ம் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய நான் பிராமின் தான். அப்போ ஓசிலேயே 90% மேலே நான் பிராமின் தான் இருக்காங்க. இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, அதை மண்டையில் ஏற்றிக்கிறதும் கிடையாது. சரி, முழுக்கவே பிராமினாக இருந்தாலும் அவங்கள கரிச்சு கொட்டணும்னு அவசியம் இல்லையே. எதுக்காக கரிச்சு கொட்டுறீங்க? இவங்க மைண்ட்லலாம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் உயர் ஜாதி அப்படிங்கிறது அவங்க மைண்டில் இருக்குது. அந்த ஒரு விஷயந்தான் ஓசி பீப்புளை இவங்க கரிச்சு கொட்டுறதுக்கான அடிப்படை அப்படிங்கிறது அதுதான். இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா காலத்துலலாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நானும் ஓசி தான். நான் எங்கள் வீட்டில் யாரும் எந்த கோயில்லையும் தட்டு வச்சு ஓசியில் காசு வாங்கி ஐயர் வேலை பார்த்து பூசாரி வேலை பார்த்து யாருமே கிடையாது. நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை சொல்லலாம்? சந்தோஷ் போட்டிருந்தார் இல்லையா, கமெண்ட் போட்டிருந்தார் இல்லையா, அவரை சொல்கிறேன். ஓசியில் தட்டில் காசு வாங்குறவங்க தானே ஓசி பீப்புள் அப்படின்னு போட்டிருக்காரு. நாங்கள் பூசாரி வேலை பார்க்குறவங்களே கிடையாது. நாங்களாம் வேளாளர்கள், வேளாண்மை பார்த்து வந்தவங்க. சரியா? ஸோ வேளாண்மை பார்த்து வந்தவங்க தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே. ஒரு காலத்தில் ரொம்ப சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டு அடுத்தவங்க வீட்டுக்கு போய் வேலை பார்த்து வளர்ந்து அப்படி தான் எங்கள் தாத்தா பாட்டியிலேருந்து எங்கள் அப்பா அம்மாலாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் வறுமை அப்படிங்கிறதுல அதெல்லாம் அனுபவித்து வந்தவங்க. இப்போ எங்கள் காலத்தில் தான் ஏதோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. சரியா? ஸோ நாங்களும் ஓசியில் இருக்கோம். ஓசியில் எங்களை மாதிரி ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க. நீங்கள் அதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. இந்த அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த அரசியல் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓசி பீப்புள்னால் இப்படி தான் இருப்பாங்க. ஓசினா நம்ம வெறுத்துதான் ஆகணும். அவங்கள கேவலப்படுத்தணும், கேவலமாக பேசணும். ஒரு பெரிய அரசியல்வாதி இருந்தார், ஒரு பெரிய அரசியல்வாதி. அவர் பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் உருப்படியாக பண்ணார். ஸோ அதோடைய பின்விளைவு தான் இவங்களுக்கெல்லாம் ஓசி அப்படிங்கிற என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. அவங்க தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. இதில் கமெண்ட் பண்ணியிருக்க யாருக்குமே ஓசி கேட்டகரி அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ ஓசி கேட்டகரியில் எத்தனை ஜாதி இருக்குன்னு தெரியாது, ஓசி கேட்டகரியில் யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் ஓசி கேட்டகரியை கேவலமாக பேசணும் அப்படிங்கிறது மட்டும் இதில் கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டதுனால தான் இவங்க இந்த அளவுக்கு வன்மத்தை கக்கியிருக்காங்க கமெண்ட்டில். நான் சொல்கிறேன், இந்த போஸ்ட்டு கூட நான் வேணும்னா நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், எல்லோரும் போய் பாருங்கள். எந்த அளவுக்கு வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நான் சொன்ன இத்தனை பாயிண்ட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுலையும் இருக்கிறது வன்மமாக தான் இருக்கும். சரியா? ஸோ என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஓசி பீப்புள் தான் 90% அதிகமாக இருக்காங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அரசியல்வாதிகளுக்காக ஓசி பீப்புளை கரிச்சு கொட்டாதீங்க. ஸோ இதுதான். ஸோ இதில் கடைசியாக நான் என்ன கமெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா நானும் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அதையும் நீங்கள் பார்த்தா தானே ஒரு நிறைவு வரும். ஸோ இதுதான் நான் போஸ்ட் பண்ண கமெண்ட்டு. ஸோ அதையும் வாசித்து காமிச்சிடுறேன் கடைசியில். ஏன்னா எல்லோரும் வாசித்ததையும் நான் எல்லோரும் போட்ட கமெண்ட்டையும் நான் வாசித்து காமிச்சேன். நான் என்ன கமெண்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் வாசித்து காமிக்கணுமா இல்லையா? அந்த மிஸ்டர் சந்தோஷ் நடராஜனுக்கு தான் அந்த கமெண்ட் எழுதியிருந்தேன். மிகவும் சரி. அதாவது அந்த பொண்ணு சொன்னதை நான் சொன்னேன், இவர் சொன்னது கிடையாது. மிகவும் சரி, அதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் யாருக்கும் புரியாது. ஓசி ஜெனரல் கேட்டகரினாலே எல்லாரும் பிராமின் மட்டும்தான்னு நினச்சிக்கிற அளவில் தான் தெரிஞ்சிருக்கு. பிராமின் அல்லாத ஓசிலாம் பற்றி யாரும் யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஓசினாலே ஓசியில் வாழுறவங்கன்னு சொல்கிற இவங்க அறியாமைய என்னன்னு சொல்கிறது? இவங்க பண்ணுறது மட்டும் சமூக நீதியாக வந்துட்டாங்க மீம்ஸு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மீம்ஸு போஸ்ட் பண்ணார் இல்லையா, அவருடைய பேரை டேக் பண்ணி நான் அந்த கமெண்ட்டை போட்டிருந்தேன். ஸோ இதுதான் நான் போட்ட கமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல, ஏன்னா யாருக்குமே தெரியல. அதுதான் உண்மை. யாருக்குமே ஓசி பீப்புளெலாம் யார், ஓசி கேட்டகரியில் யாரெல்லாம் வருவாங்க, ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பொருளாதார நிலைமையில் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே சுத்தமாக தெரியல. அண்ட் பொருளாதாரம்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது.
ஏன்னா வந்துட்டு இதில் வந்து ரிப்ளையாக ஒன்று வந்துச்சு எனக்கு. இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு ரிப்ளை வந்தது. இடபிள்யூஎஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்கனாமிக்கலி வீக் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப், அதுதான் வந்துட்டு இடபிள்யூஎஸ். அதாவது என்னன்னா 8 lakhsக்கும் குறைவாக சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காங்க. பார்த்தா நாங்கள் எல்லாருமே வந்து ஆனுவல் இன்கம்லாம் 8 lakhsலாம் கிடையாதுங்க. ஏன் வந்துட்டு ஒரு 5 லட்சம் வருமா அப்படின்னு பார்த்தா அது கூட கிடையாது. 8 lakhsலாம் எங்களுக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு அமௌண்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் 2019 கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் கொண்டு வந்திருந்தா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இல்லை. அப்படியே இடபிள்யூஎஸில் வரலனாலும் அதுலேயும் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு 90% மார்க் வாங்கி தான் ஆகணும். ஸோ இது வந்து வந்தாலும் ஒன்று தான், வரலைனாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கோமே, இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்கிறதுக்காக இது வந்து வந்த மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா வந்துட்டு நீ இடபிள்யூஎஸ் கொடுக்குறியா, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறியா, அதில் மார்க் பர்சன்டேஜை கம்மி பண்ணி கொடு. மற்ற காஸ்ட்டுக்கெலாம் கம்மி பண்ணி தானே கொடுத்துருக்கீங்க. அதிகபட்சமாக 70% வாங்கினாலே உனக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்றீங்க. அப்போ ஓசி பீப்புளுக்கு மட்டும் ஏன் 70% அப்படிங்கிறத கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பர்சன்டேஜை குறைங்க. 50% வாங்கினா அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா எங்களுக்கும் 50% கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நாங்களும் இன்னும் நல்லா படிப்போம். அதுக்காக சொல்கிறோம். வந்துட்டு படிப்பு அப்படிங்கிறது ஏன் கிடைக்கல? ஏன்னா 12th படிக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கவலை இருந்தது. ஏன்னா வந்துட்டு 50-60% வாங்கினவங்களுக்குலாம் இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிது. நம்மளும் இவ்வளோ 90% வாங்கியிருக்கோமே, நம்மளுக்கு ஏன் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசில் புரியாதுல்ல. ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் ஆதங்கமாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க ஓசியில். அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து ஓசி பீப்புளை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. யாருக்குமே கவலை கிடையாது. ஓசி பீப்புள் ஸ்டூடெண்ட் படித்தான்னா படிக்கலைன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தானே நீங்கள்லாம். ஸோ அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படாதீங்க. எல்லோரும் போய் வந்துட்டு மற்ற எல்லா காஸ்ட்டுக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுங்க. மற்ற எல்லா காஸ்ட்டும் நல்லா படிக்கட்டும், நல்லா வரட்டும். ஸோ ஓசி பீப்புள் பற்றி யாருமே கவலைப்படாதீங்க. ஏன்னா நாங்களாம் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்கிலேயர்கள் காலத்துலேயே அவங்கள காலை பிடிச்சி கையை பிடிச்சி கோடீஸ்வரன் ஆகி நாங்களாம் இப்போ கோடீஸ்வரி பற்றி என் வீடெல்லாம் பார்த்தீங்களா, கோடீஸ்வர வீடு. ஸோ கோடீஸ்வரியாக இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இது இப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ நான் என்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு பண்ணேன். இந்த வீடியோ யார் மனசையும் மாற்றாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்துட்டு ஆழமாக ஊடுருவி போய் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஓசி அப்படிங்கிறது ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற நினைப்பு எல்லார் மனசுலையும் இருக்கிறது தான் இவ்வளோ வன்மம் வர்றதுக்கு காரணம். இவங்க மட்டும் ஓசியில் இருக்கிறாங்களே, இவங்க மட்டும் ஹையஸ்ட் பீப்புளாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற நினைப்பு உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த வன்மம்லாம் வருது. ஸோ அந்த நினைப்பை தூக்கி போட வேண்டியது நீங்கள் தான். அதை நீங்கள் வெளியே தூக்கி போட்டால் தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் தூக்கி போடாத வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ புரியாட்டினாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ இன்னும் சொல்லாத சோகங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னா முன்னாடி வந்து நிற்பீங்க. ஓசி கேட்டகரியில் யார் கஷ்டப்பட்டாங்கன்னா யாருமே வரமாட்டீங்க. இது சொல்லுவாங்கள்ல, ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டா பொண்ணுங்களுக்கு விழுந்தடிச்சு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவோம். அதே ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டா யாருமே போக மாட்டாங்க. அது மாதிரி தான் மற்ற எல்லா கஷ்டம் பொண்ணுங்க மாதிரி. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எல்லாம் விழுந்தடிச்சு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஓசி கேட்டகரி அப்படிங்கிறது வந்து பையன் மாதிரி. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யாரும் வர மாட்டாங்க. ஸோ வர வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். 3 வேளை சாப்பாடு இருக்குது, அது போதும். ஏன்னா வந்து அதுவே கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவில் நம்மளை கடவுள் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வச்சுருக்காரு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா காலத்துலலாம் வந்து அவங்களுடைய வறுமை கதையெல்லாம் சொல்லும் பொழுது நம்மளாம் அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் கடந்து வந்திருப்போமா அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு சாப்பாடு கிடைக்கிற அளவுக்காக நம்மளுக்கு கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓசி பீப்புள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. சமூக வலைத்தளங்கள்லையும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது முழுக்க ஓசி மக்களுக்காக மட்டும்தான். ஓசினா நான் பெருமையாக சொல்லுவேங்க. ஓசியாக எதுவுமே வாங்காதவங்க தாங்க இந்த ஓசி. நான் பெருமையாக சொல்லிப்பேன், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ வேணால் கவலைப்படுத்திட்டு போங்க. அண்ட் மறக்காமல் நம்மளுடைய இந்த வெட்டி பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை
பாய்.